தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய அச்சத்தோடு கலக்கத்தோடு நிறைய பேர் அந்த மாதிரி இருட்டு அறைக்குள்ளே இருக்கும்போது அந்த அறைக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிரகாசித்து ஒரு வாக்குத்தத்தத்தை பேசி அநேகரா ஆண்டவர் இந்த மாதிரி ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே நீ ஒரு இருளிலே இருந்தார், அது ஆண்டவரை அறியாத ஒரு இருள். அந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நேராய் உன்னை கொண்டு வந்தேன். ஆனா இப்போ மறுபடியும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது சூழ்நிலையின் நிமித்தமாய், பிரச்சனையின் நிமித்தமாய் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம, எங்க கால் வைக்கிறதுன்னு தெரியாம, என்ன செய்வேனோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட ஒரு இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்காக அனுப்பி அந்த இருளை விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இருள் நிச்சயமாய் விலகி போகும். அந்த இருள் எந்த இருளாய் இருந்தாலும் அந்த இருளை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு டீப் திங்கிங், ஒரு டீப்பா எந்த காரியத்திற்கு எடுத்தாலும் சில மனிதர்கள் ரொம்ப டீப்பா போறாங்க. ஆனா ஆழம் போக போக, ரொம்ப டீப்பா போக போக நீங்க வெளிச்சத்தை பார்க்க மாட்டீங்க, நீங்க இருளை தான் பார்ப்பீங்க. அதனால ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சமநிலைமையா இருக்கணும், சமநிலைமையா இருக்கணும். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல அவர் 100% மனிதனாகவும் வாழ்ந்தார், அதே நேரத்தில் அவர் 100% தேவகுமாரனாகவும் இருந்தார். அப்படி ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அப்படின்னா ரொம்ப டீப்பா போய், ரொம்ப ஆழமா போய் அதற்கு பிறகு ஆண்டவரை மறுதலிக்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு காலத்துக்குள்ள போறது அப்படி இல்லாம, இந்த உலகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்தில் ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழ்வதற்கு ஞானத்தை தருகிற கர்த்தர். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு இருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, யோசனை என்கிறது ஒரு பெரிய இருள். ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அதிகமான யோசனைக்குள்ள போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த யோசனையே உங்களுக்கு என்னவா மாறிடும்னா இருளாய் மாறிவிடும். அதனால அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை யோசிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றதை குறித்து ஆண்டவர் கடந்த வாரத்தில் பேசினார். மூன்றாவதாக தனிமை என்கிற ஒரு இருள், அதை குறித்து தனிமை, தன்னை தனிமையாக்கி கொள்றது, ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சிருக்கிறது, யார்கிட்டையுமே பேசாம இருக்கிறது. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவர்கள் சீக்கிரமாக ஒரு இருளுக்குள்ள போவாங்க. இந்த இருளில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியே வரணும் அப்படின்றதை ஆண்டவர் கடந்த வாரத்திலே ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் பேசினார். ஆனா இந்த வாரம் ஆண்டவருடைய சமூகத்திலே நேற்றைய தினத்திலே நான் வார்த்தைக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் இன்னொரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் காண்பித்து எனக்கு ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் என்னை ஏவினார். அப்படின்னா கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரத்தில் எல்லா இருளில் இருந்தும் கர்த்தர் நம்மை கிருபையாய் வெளியே கொண்டு வருவாராக. நீங்கள் இருளில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒளியாயிருக்கிறார். நீங்கள் எந்த இருட்டுக்குள்ளே இருந்தாலும் அங்கே தேவன் உங்களை சந்திப்பாராக. உங்க பிள்ளைகள் எந்த இருளுக்குள்ளே இருந்தாலும், நான் நம்புற எந்த ஊர்ல இருந்தாலும், இப்பொழுது வெளிச்சமான கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நிச்சயம் செய்வாராக. உங்க ஜெபத்திற்கு ஒரு பதிலாக ஆண்டவர் உங்க பிள்ளைகளை இருளில் இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். நீங்களும் நானும் எப்பேற்பட்ட இருளிலே இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே நம்மை ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். நம்முடைய குடும்பத்தில் அவருடைய வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும். நம்முடைய வேலையிலே அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். நம்முடைய சரீரத்திலே அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 4, நாலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருள் அப்படின்றது இது ஒரு பெரிய இருட்டுக்குள்ளாய் ஒரு தேவனுடைய பிள்ளையை கொண்டு போயிடும். அப்படின்னா நீங்க இதை ஜெயிக்கல அப்படின்னா, நீங்க இதுல இருந்து வெளியே வரல அப்படின்னு சொன்னா, இந்த காரியமே உங்களை எங்க உட்கார வச்சிரும் அப்படின்னு சொன்னா, நீங்க எதையுமே பார்க்க முடியாதபடி உங்களை இருட்டுக்குள்ளே உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும். வாசிக்கலாம் 4வது ஒரு காரியத்தை எல்லாரும் சேர்ந்து வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களிலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. நீ ஜோஷுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களை உனக்கு முன்பாய் கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த மோசையை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80 வயது அவனுக்கு ஆகிறது. கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவனை சந்தித்த ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டுட்டேன், அதனால அவர்களை நான் விடுதலை பண்ண போறேன். நீதான் அவர்களை விடுதலை பண்ண போறேன். அவர்களுக்கு தலைவனாய் நான் உன்னதான் வச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரிடத்துல மோசே வேண்டான்னு சொல்றாரு. என்னால பேச முடியாது, நான் திக்குவாய், நான் மந்தனா உள்ளவன், நீ வேற யாரையாவது அனுப்புங்க. என்னமோ வார்த்தைகளை சொன்ன போதெல்லாம் ஆண்டவர் வலுக்கட்டாயமாய் அவன் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை, அவன் மேல் வைத்திருக்கிற தீர்மானத்தை ஆண்டவர் நிறைவேற்றி, இப்போ ஆண்டவர் இந்த மோசையின் மூலமாய் ஆண்டவர் கொண்டு வர. ஆனா இந்த மோசை என்ன பண்றான்னா, ஒரு டைம் ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேல் கோபம் கொண்டு, வேண்டாம் மோசே, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்களை விட்டு அழிச்சிடுறேன், உன்ன ஒரு பெரிய ஜாதியாக்குறேன். ஆனா மோசே அந்த நாளில கூட வேதம் சொல்லுகிறது, அவன் திறப்பிலே நின்று, இல்ல அப்படி ஒருவேளை செய்யறதா இருந்தா என்னுடைய பேரை வேணா கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜனங்கள் 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 அப்படின்னு தன்னுடைய வீட்டை விட்டான், தன்னுடைய மனைவியை கவனிக்கல, தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கல, எதையுமே கவனிக்காம இந்த ஜனங்களை எப்படியாவது கானானுக்கு கொண்டு போகணும்னு அவ்வளவு அவ்வளவு காரியத்தை செய்துட்டான். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவனுடைய ஒரு சின்ன கோபத்தினால, இந்த ஜனங்களெல்லாம் இவனை கோபப்படுத்தினதுனால இப்ப கண்மலையை அடிச்சுட்டான். இப்ப அவனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்திற்கு போக முடியாது. ஆனா மோசே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இல்ல எனக்கு ஒரு உதவி செய்யணும், நான் எப்படியாவது கானானுக்குள்ள போகணும். உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இனி இந்த காரியத்தை குறித்து, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். அப்படின்னா ஆண்டவர் இந்த மோசையை என்ன பண்றார் அப்படின்னா, இனி இதை பற்றி பேசாத என்கிட்ட, இனி இதை பற்றி என்கிட்ட நீ ஜெபிக்காத, அவ்வளவுதான், நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் ஒரு வார்த்தையை கொடுப்பார். ஆனா கிட்டத்தட்ட இந்த காரியத்திற்காக எத்தனையோ பாடுபட்டிருக்கிறான். இங்க பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அங்கே இருந்து இந்த மோசையினுடைய ஊழியம் ஆரம்பிக்குது பாருங்க. எத்தனை கல்லறிகிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க, எத்தனை விரோதமா எழும்பினாங்க, எத்தனை ராத்திரி பகலா இந்த மோசையை தூங்காம இருந்தான். ஆனா இப்போ அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவன் நினைத்த காரியம் நோ நடக்காது, நீ கற்பனை பண்ணின காரியம் அது நடக்காது, நீ இத்தனை நாட்கள் பாடுபட்ட அந்த காரியம் உனக்கு கைகூடி வராது, நோ அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆனா இந்த மோசை என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்துல ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, மோசே இருளுக்குள்ள போகாததற்கு ஒரு காரியம்,
தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த தோல்வியை, ஆண்டவரிடத்தில் நோ அப்படின்னு வந்த அந்த வார்த்தையை இந்த மோசே என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 4, 4வதாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் எப்ப இருளுக்குள்ள கடந்து போறான் தெரியுமா? யார் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதுக்குரிய மனப்பான்மை இல்லையோ, தீமையை ஏற்றுக்கொள்றதுக்குரிய மனப்பான்மை இல்லையோ, ஆண்டவர் கொடுத்த சில மனசிற்கு விருப்பம் இல்லாத சில காரியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னா, அந்த மனிதர்கள் எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, நாளுக்கு நாள் அவர்கள் இருளுக்குள்ளே கடந்து போறாங்க. அப்படின்னா இந்த கணவன் மனைவி திருமணம் பண்றாங்க நிறைய பேர். அந்த திருமணம் முடிச்சுட்டு ஒருவேளை கணவன் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னு சொன்னா தான் எதிர்பார்த்த அளவிற்கு கணவனாருக்கு சம்பளம் இல்லையா, மனைவி தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா, இந்த சூழ்நிலையில சிலருக்கு ஏத்துக்கவே முடியாது. ஐயோ, நீ என்னை ஏமாத்தினியா, அப்ப நீ எனக்கு பொய் சொன்னியா, அப்ப நீ குடிக்கிறவனா, நீ இந்த மாதிரி ஆள் தானா, என்னால ஏத்துக்க முடியாது. இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மை சிலரை எங்க கொண்டு போயிரும் அப்படின்னு சொன்னா, நாளுக்கு நாள் அவர்களை ஒரு மிகப்பெரிய இருளுக்குள்ளே கொண்டு போகும். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இங்க யாராவது ஒருவேளை இருளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களா? பாஸ்டர், நீங்க சொல்லுகிறது உண்மைதான், என்னுடைய வேலை என்னால ஏத்துக்கவே முடியல, அதனாலதான் வேலைக்கு போகணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. அதே போல என்னுடைய கணவனாரை என்னால ஏத்துக்க முடியல, என்னுடைய மனைவியை என்னால ஏத்துக்க முடியல பாஸ்டர், இந்த சோதனையை என்னால ஏத்துக்க முடியல, என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில போனதை என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நாளுக்கு நாள் தொடருமே ஆனால், நிச்சயமா சொல்றேன், நீங்கள் ஒரு மிகப்பெரிய இருளுக்குள்ளே கடந்து போவீர்கள். ஆனா அதற்கு மாறாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், என் மேல் ஒரு தயவை பாராட்டும், நீர் எதை எனக்கு அனுமதித்தாலும், நீங்க எந்த சூழ்நிலையை எனக்கு அனுமதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன், அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அந்த இடத்துல உங்களை சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு சகித்து தாங்கி அதிலே முன்னேறி அதிலே தாண்டி இவ்வளவு சூழ்நிலை நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சாதிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மேலும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுவாராக. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு இயேசுவே இப்பொழுது இந்த கிருபை உண்டாவதாக, இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராகப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம ஏற்றுக்கொள்றது மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா, நீ இதை ஏத்துக்கணும், இது உன் கூட இருக்கணும் அப்படின்னு சில காரியத்தை ஆண்டவரை அனுமதிப்பார். சில காரியத்தை ஆண்டவரை அனுமதிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, அதை 100% 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை ஆண்டவர் தருவார். நீங்க வெளிநாட்டுல இந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நிக் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 கைகளும் 2 கால்களும் இல்லாம ஒரு 3 அடி உயரத்துக்கு தான் அந்த மனுஷன் இருப்பார். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையா செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் யார் அப்படின்னா, ஆண்டவரை ரொம்ப நல்லா விசுவாசிக்கிறவங்க, நல்ல ஜெபம் பண்றவங்க. அவங்க வயித்துல அந்த குழந்தை உருவாகும் போது அவங்க ஆண்டவருக்காக அந்த குழந்தைய அர்ப்பணிச்சாங்க. அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா, உங்க குழந்தைக்கு 2 கையும் 2 காலும் வளரல, இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிருங்க. ஏன்னா மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குழந்தை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கருணை கொலை அப்படின்ற இதுல ஈஸியா டக்குன்னு அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த தாயும் தகப்பனும் இல்ல, ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவர், எங்க பிள்ளையை விடுதலை
விடுதலை ஆக்குறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப விசுவாசித்து அந்த காரியத்தை செஞ்சாங்க. 8 மாசம் ஆச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. 9 மாசம் ஆயிடுச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. சரி, பிறக்கும் போது பிள்ளை நல்லா பிறக்கும், ஆண்டவர் நினைச்சா அப்படி நடக்கும்னா அப்படி நடக்கல. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குழந்தை ஸ்கேன்ல இருக்கிறது போலவே கையும் காலும் இல்லாம தான் பிறந்துருச்சு. ஆனா அவங்க தாய் தகப்பன் 2 பேரும் இத்தனை மாசம் நாங்க ஜெபம் பண்ணணுமே, உருவாகும் போதே நாங்க ஜெபம் பண்ணணுமே, ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இப்படி அனுமதிச்சாரு, எதுக்கு கர்த்தர் எங்களுக்கு இப்படி கொடுத்தாரு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கவே இல்லை. சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் திட்டுனாங்க. நாங்க தான் உங்களுக்கு அப்பவே சொன்னோம்ல, நீங்க பெரிய விசுவாசம், நீங்க பெரிய நம்பிக்கை, நீங்க இப்ப பாருங்க. ஆனா அந்த தாயும் தகப்பனும் அந்த குழந்தைய நேர தேவனுடைய ஆலயத்திற்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஒரு ஜெபத்தை செஞ்சாங்களாமா. ஆண்டவரே, நீங்க எது கொடுத்தாலும் எங்களுக்கு நன்மையாதான் இருக்கும், ஆனா இந்த பிள்ளையை எங்களுக்கு எப்படி வளர்த்துறதுன்னு தெரியல, இந்த பிள்ளைய வளர்த்தக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாருன்னு ஆண்டவரிடத்துல கேட்டு ஜெபம் பண்ணுனாங்க. ஒரு மிகப்பெரிய அற்புதம். 2 கால்களும் 2 கைகளும் இல்லாத அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தையே பல் வளர்க்கும், அந்த குழந்தையே போன் பேசும், அந்த குழந்தையே படிச்சிருச்சு, அந்த குழந்தையே கார் ஓட்டும், அந்த குழந்தை ஊழியம் பண்ணும். இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த குழந்தைய கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நல்லா நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, நன்றி, ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னு சொன்னா, நீங்க ஏற்று கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில சூழ்நிலையை கர்த்தரே தான் நமக்கு அனுமதிப்பார். ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டு அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்ப லகுவா மாறிடும். ஆனா ஏற்றுக்கொள்ளாம நீங்க போனீங்கன்னு வைங்களேன், அது மிகப்பெரிய நரகமாய் மாறிடும். கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப கணவன் மனைவியாய் அந்த சின்ன இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா 2 பேரும் பிரிஞ்சுட்டு நின்றுப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஐயோ என்னால ஏத்துக்கவே முடியாது பாஸ்டர், நான் எப்படி ஏத்துக்குவேன் அவரை, இந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் எப்படி ஏத்துக்குவேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் எப்படி ஏத்துக்குவேன், என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன சொன்னாலும் யார் பேசினாலும் அவர்களை ஒண்ணாக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, இந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை நம்மளை விட்டு போயிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்னவா மாறிடும்னா இருளாய் மாறிடும். நான் நம்புகிறேன், இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சந்தோஷத்தோடு அந்த காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதய பக்குவத்தை ஆண்டவர் தருவார். இந்த தனிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதய பக்குவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல சாட்சியாய் நிற்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தருவாரானால் நான் நம்புகிறேன், உங்களுக்கும் எனக்கும் தருவது கர்த்தர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி, அப்பா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, சிலர் இன்னைக்கு இருளிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க, இருளிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இருள உட்கார்ந்து இருக்காங்கன்னா, அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, அதை ஏத்துக்க முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் படிச்ச படிப்புக்கு இதுவா, என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பமா, எனக்கு ஏத்துக்க முடியல, எனக்கு ஏத்துக்க முடியல. தற்கொலை பண்ணவங்க எத்தனை பேர் தெரியுமா? தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாம சூசைட் பண்ணவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனையோ ஆயிரங்கள். ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளஸிங், ஒரு மிகப்பெரிய பிளஸிங். அதான் தகப்பனாருடைய துறவு. தகப்பன் தன்னைக்கு தோன்றினது, அந்த சொத்துக்கு ஈசாக்குத்தான் உரிமையாளர். ஆனா அந்த சொத்தை அவங்க புடுங்கி வச்சுட்டு, நான் தரமாட்டேன், உனக்கு இந்த நீரூற்று உன்னுடையது அல்ல, அதுவும் அமைதியா இருந்துட்டு அந்த அதையெல்லாம் கிளியர் பண்ணி தூர் வாரி அந்த தண்ணீரை கண்ட உடனே அவங்க ரெடி பண்ற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க, காம்பவுண்ட் வால் போடுற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க, சுத்தப்படுத்துற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. ஆனா சுத்தப்படுத்தின உடனே ஃபைட் பண்ணி, உங்க அப்பாவுடையதுன்னு யார் சொன்னான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அவனுடைய ஏசேக்க திருடிட்டாங்க, சித்தனாவை வஞ்சிட்டாங்க.
ஆனா வேதம் சொல்லுது ஈசாக்கு வந்து மனசார அதை என்ன பண்ணுனா, சத்தமா சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல எத்தனையோ பேருடைய குடும்பத்துல ஒரு சென்று இடம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் விட்டு கொடுக்க முடியாம அதை விட்டு தரமாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அதை ஏத்துக்கவே முடியாம நாள் முழுக்க வருஷ கணக்கா மனதுல பாரத்தோட சண்டையோட கோபத்தோட தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நஷ்டப்படுத்தினவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சிஸ்டர், யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. பிரதர், யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. சில நேரத்துல ஆண்டவர் தோல்வியின் பாதையில நம்மளை கொண்டு போகும்போது, சில நேரத்துல நம்ம ஆசைப்பட்டது நமக்கு எதிராக அமையும் போது, நமக்கு கிடைக்காத போது, ஆண்டவர் சில நேரத்துல நம்ம மேல ஒரு பாரத்தை வைக்கும் போது, சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, நீங்க ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க ஏற்றுக்கொண்டு. எப்படி ஏற்றுக்கொள்ளணும் தெரியுமா? எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? முழு மனசோட, முழு மனசோட, சோகத்தோட அல்ல, இல்ல வேதனையோட அல்ல. பரவாயில்ல ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே தேவனுக்காகவும் உலகத்திலையும் பெரிய பெரிய வெற்றியை அடைந்த நிறைய பேர் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு அனுமதித்த சில பாதையை அவங்க சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டாங்க, மகிழ்ச்சியோடு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அந்த பலவீனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டதுனால தான் சாட்சியாய் ஆண்டவருக்காக நிற்க முடிஞ்சிருச்சு. நான் நம்புறேன், நீங்க மட்டும் சந்தோஷத்தோடு இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் மோசேயை 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் மாற்ற முடியுமானால், நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனேயே கர்த்தர் உங்களை அடுத்த படிக்கு நேராய் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க மனசை நீங்க மாத்தி கொள்ளுங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த கசப்பை எடுத்து போடுங்க. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தயவாய் கர்த்தர் தருவார். கைகளை உயர்த்தி ஒரு டைம் ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. சொல்லுங்க, முழு பலத்தோட கேளுங்க. அப்பா, என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த இருளுக்குள்ள நான் போக கூடாதுப்பா. இந்த இருளுக்குள்ள நான் போக கூடாது ஆண்டவரே. இந்த இருளில் இருந்து நீர் என்னை ஆண்டவரே கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ நம்பர் 4, 4வதாக ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, இருள் எது நம்மளை இருளுக்குள்ள கொண்டு போகும்னா, நம்ம ஏத்துக்காம வாழ்றது நம்மளை எங்க கொண்டு போகும் அப்படின்னா இருளுக்குள்ளே நடத்தும். அவங்க எங்க வாழ்றாங்க? எங்க வாழ்றாங்க? இருளுக்குள்ளே வாழ்றாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தாயாருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய திருமணத்திற்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த திருமணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். எனக்கு, சிஸ்டர் உங்களுக்கு ஒரு பிள்ளை தானே இருந்தாங்க, இன்னொரு பையன் இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்படுறேனே. ஆமாம் பாஸ்டர், அவன் இன்னைக்கு கல்யாணத்திற்கு வரல, அவன் திருமணத்திற்கு வர முடியாது. நானும் இப்போ திருமணத்தை அவசர அவசரமாக நான் முடிச்சுட்டு உடனே நான் போனோம். அந்த திருமணத்தினுடைய முடிவு வரைக்கும், அந்த ரிசப்ஷன் முடிவு வரைக்கும் அந்த அம்மா அங்கே இருக்க முடியல. அவங்க அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு போனாங்க. அப்போ அந்த பிள்ளையினுடைய ஃபோட்டோஸை எனக்கு காமிச்சாங்க. நல்ல வாலிப பையன், அப்படியே கருப்பாக இருக்கான், அவ்வளவு உயரம், 6 அடிக்கு மேலே இருப்பான், அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் அவனுடைய கை கால் ரெண்டுமே கட்டப்பட்டிருக்குது. அவனுடைய கையில் காலில் நிறைய இடத்துல அப்படியே காயம், ரத்தமாக இருக்குது. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் இவன் சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி, என்ன பண்ணுவான்னு தெரியாது, அம்மான்னு கூப்பிட மாட்டான். திடீர்னு அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு உடைப்பான், அவன் பிச்சுக்குவான். எத்தனை வயசுன்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. 32 வயசு, 32 இயர்ஸ். 32 வருஷமா தன்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளை பாத்ரூம் வந்தால் சொல்ல தெரியாது, இன்னும் சாப்பாடு கேட்க தெரியாது, அதே இடத்துல எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அவ்வளவு மோசமா ஒரு பிள்ளை. அப்போ அவங்க முகத்துல இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சோகத்தை பார்த்ததே இல்லை. ஆராதிக்கும் போது சந்தோஷமா ஆராதிப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுட்டா நீங்க எப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சிருச்சு? உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் இந்த பாரத்தை என் கையில கொடுக்கும்போது என்னால தாங்க முடியல பாஸ்டர். அப்ப ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன நான் துரோகம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுருவேன், ஆனா என்னால இது தாங்கவே முடியல ஆண்டவரே. உடனே ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பெலன் தந்தார். நான் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என் கையில ஒரு தூதனை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நான் ஒரு தூதனை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த தூதனை பார்த்து முடிச்சிட்டேன்னா பரலோகத்துல எனக்கு பலன் மிகுதியா இருக்கும். அதனால ஒரு நாள் கூட அதற்கு பிறகு என்னுடைய இருதயத்துல வந்து அந்த பிள்ளைய வந்து வெறுக்கலான்னு தோணல, அந்த பிள்ளைய எங்கேயாவது கொண்டு போய் விடலான்னு தோணல. நான் சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சேன், நான் மகிழ்ச்சியா செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தர்றார் அப்படின்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் தெரியாது எத்தனையோ பேரு எவ்வளவு பெரிய விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க தெரியுமா, எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏத்துக்கிட்டாங்க தெரியுமா. அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டதுல ஒரு 25% பிரச்சனையை கூட ஆண்டவர் நமக்கு தரல. ஆனா நம்மளால என்ன முடியலன்னா, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது, இந்த ஒரு காரியத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது, நீங்க செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நான் அழுவேன், இல்லைன்னா நான் மன கஷ்டத்தோட இருப்பேன். ஆண்டவர் இன்று கர்த்தர் பேசுகிறார், இல்ல உன்னுடைய இருளிலிருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெளியே வரணும். ஆமே, நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் நான் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறோம்? ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திர பாடுவலாகும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை, இதனால் நமக்கு வந்திடுமே. பாடுவோம். ஈடு இணையில்லா இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான சொல்லோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திர காண்கின்ற உலகம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. நான் ஒரு இருளிலிருந்து நான் வெளியே வருவேன். நான் ஒரு இருளிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். நான் எந்த இருளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஆனா இதை ஏற்றுக்கொண்டுதான் நான் வாழ்ந்தாகணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அந்த சூழ்நிலையை நான் மனசார என்ன பண்ணணும்னா, வெறுப்போடு அல்ல, வெறுப்போடு அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது, அவங்களுக்கு இந்த நம்முடைய உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம் நிமித்தமாய் ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, அதை ஏற்றுக்கொண்டார், அதை ஏற்றுக்கொண்டார். இந்த 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 ஏரியாவில் குடியிருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இங்கே சிவானந்த காலனி பக்கத்தில் ஒரு கடையை வச்சிருக்கிறாரு. அவரை பார்த்தீங்கன்னா இந்த முகத்துல இருந்து ஒரு சதை
அப்படியே இந்த கண்ணை மட்டும் மூடி அப்படியே இந்த இவ்வளவு தூரம் தொங்கி இருக்கும். அப்படியே ஃபுல்லா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது, அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதை குறிச்சு அவரை பார்த்தாலே அகோரமா இருக்கும். ஆனா அதை குறிச்சு ஒரு வருத்தம் கூட படாம தன்னுடைய முகத்தை எதுனாலும் அவர் மூடிக்காம அவர் டெய்லி காலையில அவர் ஒர்க்குக்கு போறாரு. என்னுடைய கண்களால நான் அவரை பார்க்கிறேன், ஆச்சரியமா இருக்கு. நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நிறைய பேரால பார்த்தீங்க அப்படின்னா அதை ஏத்துக்கவே முடியாது. கண்ணாடியில பார்க்க ஏத்துக்கவே முடியாது. பாருங்க, ஒரு ஒரு கையில வந்து இந்த ஒயிட் டாட் வரும் பாருங்களேன், சிலருக்கு வந்து இந்த வெள்ளை பேச்சஸ் வரும் பாருங்க. இது வந்து கொஞ்சம் யாராவது ஒருத்தர் ஸ்கின் அலர்ஜியா இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிற ஒரு 50 வயது மதிக்கத்தக்க மனுஷர், சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்கன்னா கூட சரி கவலைப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்யாணம் ஆச்சு, 2 பிள்ளைகள் ஆச்சு, ஆனா அவருக்கு வந்து இந்த வெள்ளப்படுறதை ஏத்துக்க முடியாதனால அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு ஒத்துக்காம அதற்கு பிறகு அவர் குடிகாரராய் மாறி குடிச்சு தன்னுடைய சரீரத்தை கெடுத்து இறந்தே போயிட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இதை வச்சுட்டு வாழ முடியல, ஏத்துக்க முடியல, என்னால ஏத்துக்க முடியல. என்ன ஏத்துக்காம எப்படி அது இருக்கிறது? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு முள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு பலவீன ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்திற்கு நீங்கள் வளருவதற்கு, நீங்கள் உயர்வதற்கு எந்த விதத்திலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு தடையா இருக்காது, அந்த பலவீனம் உங்களுக்கு தடையா இருக்காது. நீங்க மட்டும் அந்த சூழ்நிலையை 100% ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் நம்புறேன், நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு நிர்ணயிச்சிருக்கிற காரியம் எதுவுமே தடைபடாம நீங்க செய்வீங்க. எந்த காரியமும் அதனால தடைபடாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மனப்பான்மையை ஆண்டவர் கிருபையாய் தருகிறவர். ஆண்டவரே, நான் கடந்து போகிற பாதை எதுவா இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணணும், நான் முதல்ல அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு நான் சகித்து தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அதை அப்படியே பிடிச்சிட்டு சரி பரவாயில்ல இதுவரையிலும் நடத்தினார்ல, இனியும் நடத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். அதை ஒரு குறையா நீங்க பார்க்க வேண்டாம், அதை ஒரு பலவீனமா பார்க்க வேண்டாம். அது ரொம்ப கஷ்டம்தான் பாஸ்டர். இந்த பாதையில நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிஸ்டர் இந்த பாதையில நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா தெரியும் எவ்வளவு கொடுமையானது தெரியுமா, எவ்வளவு வருத்தமானது தெரியுமா. ஒரு நிமிஷம் இப்படிப்பட்ட நபரோட வாழ முடியாது, ஒரு நிமிஷம் இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் இந்த பலவீனத்தோட வாழ முடியாது. ஆனா நான் நம்புறேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நீங்க தாங்க கூடாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா தர மாட்டாரு. பிராணிக்கு மேலாய் சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒரு நாளும் விடமாட்டார். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிப்பாரே, ஆனால் அதை தாங்கக்கூடிய பலனை கண்டிப்பா தருவாரு, நிச்சயம் தருவாரு. தாங்கக்கூடிய பலன் இல்லாம அது நடக்காது. ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மட்டும் ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்க, நான் இதை ஏற்றுக்கொள்ளாம நான் இருளுக்குள்ள போக மாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு முடிவெடுங்க, உங்களுக்கு அதற்குரிய பலன் நிச்சயம் வரும். எத்தனை பேர் சொன்னாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க, எத்தனை அவமானங்கள் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை கிருபையாய் கர்த்தர் தந்தார். ஆமென். இன்னொரு விஷயம் கூட சொல்ல போறேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. அதை ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்ய, ஏற்றுக்கொண்டு முன்னேற கர்த்தர் கிருபையாய் இறங்குவாராக. ஆமென். கைகளை எல்லாரும் தட்டி, எல்லாருடைய கரங்களையும் தட்டி இந்த வார்த்தையை பாட பாட ஆண்டவருடைய மகிமை உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் இந்த நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் இந்த நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, பாடு, திரும்ப கொடுங்கப்பா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் கைகள வாரத்தை சோர்ந்து போதாதே. நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹalleluya ஹalleluya. நான் ஹைட் குறைவு அப்படின்னா நான் அதை ஏத்துக்கணும். நான் கலர் கம்மியா இருக்கிறேன்னா சொல்லுங்க சத்தமா, எப்படி ஏத்துக்கணும்? நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னு இன்னொருத்தர் சொல்றதில்லை, முதல்ல யார் சொல்லணும்? நான் சொல்லணும். எனக்கு எவ்வளவு மூக்கு தேவையோ அவ்வளவு மூக்கு எனக்கு கேட்கல, அவ்வளவு மூக்கு எனக்கு இருக்குது. எவ்வளவு எனக்கு உயரம் தேவையோ அந்த உயரம் எனக்கு இருக்கு. ஆமா, பல பேர் இப்படிதான் ஏத்துக்கணும். நான் குண்டா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா சில நேரத்தில் ஒருவேளை காலகாலமா அப்படி கூட இருக்கலாம். நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணி ஓடி 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 இழைக்கணும்னு ஓடி இழைக்காத போது நிறைய பேர் சோர்ந்து போய் அப்படியே என்ன நான் மற்றவங்கள மாதிரி இல்லையே. இல்லை, எது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ நீங்க முயற்சி எடுக்க வேண்டாம்னு சொல்லலை. அந்த காரியத்தை மாற்றுறதற்கு நீங்க பிரயாசம் எடுத்து மாத்தினா சரியாகும்னா அது வேற. ஆனா சில காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, நம்மளால திருப்ப முடியாது. இன்னொரு மனுஷனை நம்ம போய் உள்ள ரட்சிப்புல நடத்த முடியுமா? நம்ம போய் அந்த மனுஷனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு முடியுமா? சில காரியத்தை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா நம்மளால மாற்ற முடியாத ஒன்றை கர்த்தரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை சொல்லுங்க சத்தமா. ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை. ஒருவேளை ரொம்ப உடஞ்சு போய் யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். பாஸ்டர், இன்னைக்கு எனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு பெரிய இருளில் நான் கிடக்கிறேன். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கை இருளா தான் இருக்குது. நான் கற்பனை பண்ணினதுக்கு வித்தியாசமா இருக்குது. நான் நினைச்சதுக்கு இங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது. என்னால இது ஏத்துக்கவே முடியல பாஸ்டர், என்னால ஏத்துக்கவே முடியல. நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னமோ நினைக்காத மாதிரி ஒண்ணு நடந்திருக்குது. நான் இதை நினைக்கல, இப்படி என் வாழ்க்கை வரும், இந்த மாதிரி ஒன்ன கர்த்தர் என் கையில தருவாரு, நான் நினைக்கவே இல்லை. நான் இதை எப்படி ஏத்துக்கிறது? நான் இதை எப்படி ஏத்துக்கிறது? முடிஞ்சா குப்பத்தொட்டியில போடலாம், போட முடியாதே. வித்து போடணும்னு நினைச்சா கூட வித்து போட முடியாது. இதை விட்டுட்டு வெளியே வரணும்னா கூட வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டி, இனி என்னுடைய வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சா பாஸ்டர், இனி அவ்வளவுதானா, நான் நினைச்சது எதுவும் நடக்கல இல்ல, அதனால என்னால ஏத்துக்கவே முடியல, நாளுக்கு நாள் நரகமா இருக்குது என் வாழ்க்கை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. மகனே மகளே, இல்ல இல்ல, அந்த இருளுக்குள்ள நீ போகாத, அந்த இருளுக்குள்ள நீங்க போக வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த சூழ்நிலையை அனுமதிச்ச ஆண்டவர், இந்த காரியத்தை உங்களுக்கு வச்ச ஆண்டவர் கண்டிப்பா இந்த காரியம் உங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் இதன் நடுவிலையும் சந்தோஷமாய் வாழ பண்ண, இதன் நடுவிலையும் சாதிக்க பண்ண, இதன் நடுவிலையும் உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் பெரிய கிருபையை தருவார். அதை ஏற்றுக்கொண்டால் போதும், அதை ஏற்றுக்கொண்டால் போதும். கர்த்தர் உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு வல்லவர். ஆமென். நம்பர் 5, ஐந்தாவதாக ஒரு பெரிய இருள். அஞ்சாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க போனீங்கன்னா ஒரு இருளை சந்திப்பீங்க. வாசிக்கலாம், வேகமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அளவுள்ளவர்கள் என்று கண்டார்கள்.
பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு இந்த பாதையில சிலர் கடந்து போனவங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் அழகான மனைவியை காப்பாற்றுறதுக்கு எடுக்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி அப்படின்னா, இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்று. தன்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருந்த உடனே என்னுடைய மனைவி என் மனைவியை ஏமாத்திடுவாங்களோ, என் மனைவி நிமித்தம் என்னை கொன்றுவாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயத்திற்குள்ளாக யார் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம், விசுவாசிகளுடைய தகப்பன். இது ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தோம்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம். அப்படின்னா ரொம்ப அழகா இருக்காங்க சாராய். இந்த ஆபிரகாம் கொஞ்சம் வயதானவர மாதிரி இருக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே வயசு ஆயிருச்சு. அவருடைய தோற்றம் வித்தியாசமா இருக்குது. இவருக்கே ஒரு இன்ஃபீரியர் வருது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவியையும் அவரையும் நிக்க வச்சு பார்த்தா, அவ என்னமோ தங்கச்சி மாதிரியும் இவர் என்னமோ அவங்க அப்பா மாதிரியும் இருக்கிறது மாதிரி அவர் ஃபீல் பண்ணிக்கிறார். ஃபீல் பண்ண உடனே அந்த அம்மாட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யார்கிட்டயுமே மனைவின்னு நீ சொல்லிடாத, மனைவின்னு சொன்னா என்ன உயிரோட வச்சிருக்க மாட்டாங்க, சகோதரின்னு சொல்லு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அங்க இருக்குது. அதே போல இவர் சந்தேகப்பட்டது போல, இவர் சொன்னது போலவே பார்வோனுடைய பிரபுக்களும் இந்த சாராய அரண்மனைக்கு போய் புகழ்ந்தாங்களாமா. ஐயோ, நம்ம ஊர்ல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு வந்திருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்வோன் எதையுமே கேட்காம தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்ற. அப்போ அது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இவங்களுக்கு யாருமே இல்லை, இவர் தனியா தான் இருக்கிறாங்க. இவங்க கணவன் மனைவி 2 பேரும் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமுக்காக அங்கே பேசினார். நம்பர் 2, இரண்டாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த இருள், எப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை இருளுக்குள்ள நீங்க போவீங்க தெரியுமா? பயம் என்கிற ஒன்றுக்கு நீங்க எவ்வளவு தூரம் இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க எங்க வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா, இருளிலே வாழ்கிறீர்கள். இருளிலே வாழ்கிறீர்கள். சிலருடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, சிலருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சிலருடைய வாழ்க்கையில எதுலையுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க இருளில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இருள் எதனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பயம் அப்படின்ற ஒன்று உங்களுக்குள் வந்தாலே அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாய் எங்க கொண்டு போகும் அப்படின்னா, உங்களை இருளுக்குள்ளே கொண்டு போயிடும். இருளுக்குள்ளே கொண்டு போயிடும். நான் நம்புறேன், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். எல்லா பயத்திற்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர், உங்களை எல்லா பயத்திற்கும் ஆண்டவர் நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர். இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த பாதைக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். இந்த எதிரியை பார்த்து நீங்கள் எவ்வளவும் பயப்படாதீர்கள். இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் எவ்வளவும் பயப்படாதீர்கள். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் எவ்வளவும் பயப்படாதீர்கள். அடுத்த ஆண்டு நடக்க போகிற அந்த பிரச்சனையை நினைத்து இன்றைக்கு நீங்கள் எவ்வளவும் பயப்படாதீர்கள். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகவே அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். அப்படி வாக்கு கொடுத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். பயத்திலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெளியே எடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டாவது எதுல நீங்க மாறணும் அப்படின்னா, நீங்க தயவு செய்து இருளுக்குள்ள போயிடாதீங்க. சிஸ்டர், இருட்டுக்குள்ள போயிடாதீங்க. பிரதர், இருட்டுக்குள்ள போயிடாதீங்க. எனக்கு தெரியும், இந்த செய்தியா ஆண்டவர் கொடுக்கும் போதே நிறைய பேர் எங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அவங்க வெளிச்சத்துல இல்லை. வீட்டுல ரூம்ல லைட் எரியுது, ஆனா அவங்க இருட்டுக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க கூட இந்த சர்ச்சில் இவ்வளவு லைட் வெளிச்சத்துல இவ்வளவு வெளிச்சத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கை இருளுக்குள்ளே இருக்கிறது. நீங்க ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சின்றது சுத்தமா இல்ல, நம்பிக்கைன்றது கொஞ்சம் கூட இல்ல, வாழக்கூடிய அந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்ல. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு இருள். ஏன் வாழ்றேன், இந்த வாழ்க்கைனாலே இப்படி தானே, உங்களுக்கு நரகமா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒவ்வொரு நாளும் படி எடுத்து வைக்கிறது நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. காரணம் என்னன்னா, நீங்க இருளுக்குள்ளே இருக்கிறீங்க. சோ ஒரு மனுஷனை இருளுக்குள்ள கொண்டு போறது நம்பர் 1. முதலாவது, நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்குள்ள வரலன்னா நீங்க வாழ்க்கையில சில நேரத்தில் இருளிலே இருந்துருவீங்க. நம்பர் 2, இரண்டாவதாக
எந்த தேவனுடைய பிள்ளை நீங்க பயப்படுறீங்களோ, எந்த தேவனுடைய பிள்ளை எதுக்காக பயப்படுறீங்களோ, இந்த பயம் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க கொண்டு போயிடும் சொல்லுங்க? உங்களை இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும். உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுக்குள்ள. நான் சொல்றேன், நீங்க எதுக்கு பயப்படணும்? நீங்க எதுக்கு பயப்படணும்? நீங்க யாருக்கு பயப்படணும்? நாளைய தினத்தை குறித்து நீங்க ஏன் பயப்படணும்? இதுவரையிலும் நடத்தினார் அல்லவா, இதுவரையிலும் நடத்தினார் அல்லவா, இதுவரையிலும் சுமந்தார் அல்லவா, இதுவரையிலும் வியாதியிலிருந்து தூக்கினார் அல்லவா. நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நிச்சயமாய் சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாய் உங்கள் வெறுமையான படகுலே இயேசு ஏறுவார். நிச்சயமாய் உங்க படகு நிரம்பி வழிகிற படகாய் மாறும். பயப்படாத, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம், பயம் வேண்டாம். தைரியமாய் நிற்போம், தைரியமாய் எதிர்கொள்ளுவோம், தைரியமாய் கடந்து போவோம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை, நம்முடைய முழங்காலுக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை. நீங்க அழுதா ஆண்டவர் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டார். நீங்க முழங்கால் படியிட்டா ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காம இருக்க மாட்டார். உங்க முழங்காலுக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது.